ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட் பாண்டாஸ். இதை வந்து ரெட் கேட் பியர், ரெட் பியர் கேட் இப்படின்னெல்லாம் கூட சொல்லுவாங்க. இது வந்து அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு விலங்கு கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் 2 வகையான பாண்டாக்கள் இருக்குது. அதில் நிறைய பேருக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பாண்டா பற்றி தான் தெரியும். அதை தான் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ரெட் பாண்டாவும் வந்து அதே பாண்டா வகையை சார்ந்த விலங்கு தான். ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த உலகத்தில் 8 யூனிக் ஸ்பீஷியஸான கரடிகள் இருக்குது. அதில் பெரும்பாலான மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கரடியாக வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பாண்டா தான் இருக்குது. அதுதான் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 8 யூனிக் ஸ்பீஷியஸ்ல ஒரு ஸ்பீஷியஸ் தான் அந்த பாண்டா கரடி. அதோட ஒரு சப்ஸ்பீஷியஸ் தான் இந்த ரெட் பாண்டாஸ். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாததுக்கு காரணம் வந்து இதோட பாப்புலேஷன் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அதே நேரத்தில் இது பாப்புலராகவும் இல்லை. அதனால வந்து இதை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வீடியோவில் இந்த கரடியை பற்றி சில இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டா வந்து பார்க்கறதுக்கு நல்லா குட்டியாக க்யூட்டாக ஒரு மாதிரி ரெட் கலராக தான் இருக்கும். இதுவும் வந்து கரடி வகையை சார்ந்த விலங்கு தான். இது எங்க வாழுது அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் சைனா அண்ட் இந்தியாவோட இமாச்சல் அந்த பகுதிகளில் இந்த ரெட் பாண்டாஸ் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு அழியக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு விலங்குன்னே சொல்லலாம். ஏன்னா இதோடைய பாப்புலேஷன் வந்து இப்போதைக்கு 10,000க்கும் மேற்பட்டு 15,000க்கும் உள்ளதான் இதோடைய பாப்புலேஷன் இருந்துட்டு இருக்கு. இது பிரபலமாகவும் இல்லை. அதனால இதை வந்து அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கக்கூடிய ஆட்களும் வந்து குறைவு தான். ஸோ இதோடைய எண்ணிக்கை வந்து அழியக்கூடிய கண்டிஷன்ல தான் இருந்துட்டு இருக்கு. கரடி வகையை சார்ந்த விலங்குகள்லேயே, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கரடிகளை விடவும் இதோடைய வால் தான் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். ஒரு மாதிரி ப்ளஃபியாக கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு வால் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு கரடினா அது இந்த ரெட் பாண்டாஸ் தான். ஆனால் இந்த ரெட் பாண்டாஸை பொறுத்த வரைக்கும் இது பெரும்பாலும் வந்து இது தனிமையை தான் விரும்பும். எப்போதுமே தனிமையிலே இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான். இனப்பெருக்க காலங்களில் மட்டும்தான் இது சேர்ந்து வாழும். மீது எல்லா நேரங்கள்லையுமே இது தனிமையாக தான் வாழும். ஆனால் அதே நேரத்தில் வந்து இது உயரமான மரங்கள், உயரமான இடங்கள், அந்த மாதிரி உயரமான பிளேசஸில் தான் பெரும்பாலான நேரங்கள் வந்து இது வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த ரெட் பாண்டாஸ் வந்து எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மூங்கில்ல இருக்கக்கூடிய இலைகள், அதாவது பாண்டாஸ் வந்து மூங்கில்களை சாப்பிடும். இது வந்து மூங்கில்கள்ல இருக்கக்கூடிய அந்த இளம் இலைகளை தான் இது அதிகமாக சாப்பிடும். அதுக்கப்புறம் பூச்சிகளையும் பழங்களையும் கூட இது சாப்பிடும். அந்த மூங்கிலோட இளம் இலைகளை இது அதிகமாக சாப்பிட்றதால அதில் ஊட்டச்சத்து கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதுனாலேயே இதுக்கு போதுமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்படுறது இல்லை. அதனாலேயே இதுக்கு தேவையான உணவுகளை தேடி இது ஒரு நாளைக்கு வந்து, அதாவது உணவு தேடுறதுக்கும் உணவு உட்கொள்றதுக்கும் மட்டுமே ஒரு நாளில் 13 மணி நேரம் செலவிடுது இந்த ரெட் பாண்டாஸ். இந்த ரெட் பாண்டாக்களுடைய உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா வளர்ந்த ஒரு ரெட் பாண்டாவுடைய உயரம் வந்து அதிகபட்சமாக 60 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். இதோடைய வால் மட்டுமே வந்து 50 சென்டிமீட்டர் இருக்கும். அதாவது இதோடைய உடல் வந்து நிற்கும் போது அளந்து பார்த்தோம்னா 60 சென்டிமீட்டர் இருக்கும். அண்ட் இதோடைய வால் வந்து பார்த்தோம்னா 50 சென்டிமீட்டருக்கு இருக்கும். இந்த ரெட் பாண்டாவுடைய அதிகபட்ச உடல் எடை அப்படின்னு பார்த்தோம்னா 10லிருந்து 15 கிலோ வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ரெட் பாண்டாவுடைய சராசரி ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 8லிருந்து 10 ஆண்டுகள். ஸோ இந்த வீடியோவில் ரெட் பாண்டாஸ் பற்றி நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். அதை உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த விலங்கை எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பாண்டா வகையை சார்ந்த விலங்கு தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இதுவும் வந்து கரடியா பாண்டாவா? ரெட் பாண்டா அப்போ பாண்டா தானே, சாரி.